பேசவே தெரியாதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க? விஜய் அவர்கள் மட்டும் இப்ப என்ன பேசினாரு? மாற்றங்கள் வரும். ஏன் இப்ப மாற்றம் நடந்திருக்க மாற்றம் அந்த மாற்றம் வேண்டாமா? 717 ஒயின் ஷாப் மூடுறேன்னாரு. அரைச்ச நேரத்துல போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு கடை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ரீல்ஸ் தானா? அதுவும் ரீல்ஸா தான் இருக்கு. ஆட்சியே ரீல்ஸா தானே தெரியுது. அதுதான் வருமானமே கவர்மெண்ட்டுக்கு. வேற எதுவும் வருமானமே இல்ல. 717 கடைகளை மூடி இருக்காரு, மதுபான கடைகளை. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தெரியலண்ணா. எது எது அதை கரெக்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டே வராரு. ஏன் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? எதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாது. மது ஒழிப்புன்றாங்களே, அது காரணம் அதெல்லாம் சும்மா வாயில சொல்லிட்டு போக வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாற்றம் தேவைன்னு சொல்லிதான் அவரும் வராரு. அப்ப இது மாற்றமா இல்லையா? கண்டிப்பா மாற்றமே கிடையாதுண்ணா. ஒரு அமௌண்ட் பேசி அவங்க வந்து அமௌண்ட் பேசி கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நன்றி சொல்றது ஒரு 5000 பேத்துக்கு தான் சொல்றேங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாராம், எப்படி பாக்குறீங்க? என்ன பேரு வைப்பாரு தெரியல. இவர் தாவேக்கா வச்சுக்கிற மாதிரி அவரு எதனா ஒண்ணு வைப்பார் பண்ணுது. தாவேக்கான்னு இவர் தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்காரு. இப்ப அவர் தானே ஜெயிச்சிருக்காரு. இப்ப அந்த மாதிரி அவர் வந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்களா ஒரே நாள்ல? ஆமா, நேத்து ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு 2 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. பேசவே தெரியாதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க? விஜய் அவர்கள் மட்டும் இப்ப என்ன பேசினாரு? இப்ப ஜெயிச்சு இல்லையா? நாளைக்கு அவர் வந்தா இவர் விஜய்க்கு வந்தது வந்து மக்கள் எதிர்பார்க்காத வந்தது. ஏன்னா ஆட்சி வந்தாக்கா மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே எப்படியோ மாறி மாறி வந்தது. வேற யாருன்னா வந்து மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நல்ல இதுல வந்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதை எடுத்துக்கினா போல எல்லாம் இவ்வளவு அதிக ஓட்டுல ஜெயிக்க முடியல. சரி, இப்ப வந்தது நல்லா பண்ணிட்டு இருக்காரா விஜயா? இன்னும் இது வரைக்கும் எதுவும் தெரியல, இனிமேதான் தெரியும். 1 மாசம் ஆக போகுதுண்ணா. அதுதான் இது வரைக்கும் அவருதான் ஒரே சொன்னாரு, கஜானாவை காலி ஆகுது, கஜானா ஒன்னும் எதுவும் செய்யல. 35 லட்சம் கோடி வருவாய் வருது, எல்லாம் தொட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இனிமே நான் எல்லாமே இதுதான் பண்ணணும் மக்களுக்குன்னு சொல்றாங்க. ஆனா 35 லட்சம் கோடி வருவாய் வருது, அதுல 10 லட்சம் கோடி தான் கடன் அப்படின்ற. மக்களுக்கு முதல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சாருன்னா நல்லது. ஆட்சி மாறினா எல்லாமே மாறுன்னு தான் சொன்னாங்க. 717 ஒயின் ஷாப் மூடுறேன்னாரு. மூடினா பிரயோஜனம் என்ன? ஒயின் ஷாப் மூடுறது நல்லது தானே? கம்மியாயிட்டாங்களா? இல்ல, அது இல்ல. பிரைவேட் பார் திறந்துட்டாங்க. நம்ம அது இல்ல சொல்ல முடியும். பின்ன மூடினா பிரயோஜனம். காலேஜ் சைடு, ஸ்கூல் சைடு, இந்த சைடு எல்லாம் இருக்கு. அதான் சொன்னீங்க. ஆமா, டிஸ்டர்பா இருக்குது. குடிகாரம் இருக்கிறதே டிஸ்டர்ப் தான். மூடுறது எல்லாத்தையும் மூடி போதையே இருக்க கூடாது. அப்படி மூட முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் வருமானமே கவர்மெண்ட்டுக்கு. வேற எதுவும் வருமானமே இல்ல. ஒயின் ஷாப் தாங்க மெயின் வருமானமே. கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அதை மூட்டி என்ன பண்ண போறாங்க? அப்ப மூடவே மாட்டாங்களா? குடிகாரங்க இன்னும் பெத்துக்கு தான் வராங்க, கம்மியாகல ஒன்னும். அது கரெக்ட் தான். அப்ப ஆளுக்கு வர்றவங்க எல்லாம் மது ஒழிப்புன்றாங்களே, அது காரணம் அதெல்லாம் சும்மா வாயில சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓட்டு வாங்குறதுக்கு சொல்றவங்களே போடுவாங்க. சொல்றவங்களே போய் ஓட்டு சொல்றவங்களே போய் போடுவாங்க. இப்பதான் புரியுது. சரி, நம்ம அண்ணாமலைக்கு வருவோம். சொல்றவங்களே போய் போடுவாங்க சரக்கு. அண்ணாமலைக்கு வருவோம். அவர் தான் பிஜேபி விட்டு போயிட்டாருல்ல, பிரிஞ்சு வந்துட்டாராம். பிஜேபி கூட இனிமே கிடையாதான். பிஜேபில இருந்து அவரை தொத்தி விட்டாங்களா? ஏன் அப்படி? அவர் தானே பல இடத்துல இருந்து புடுங்கினாங்கல்ல முதல்ல. ஆமா, அப்ப யார் புடுங்க? மோடி தானே புடுங்கினாப்ல. கரெக்ட் தானே. ஆனா சாட்டை எல்லாம் அடிச்சுட்டாரு, அவ்வளவு உழைச்சாரு. நான் ஒழிச்சு என்ன ஒழுங்கா போலீஸ் வேலையை காப்பாத்தின்னு போயிருக்கலாம். ஐபிஎஸ் அதிகாரி. ஆமா, அதுல நல்லா ஒழுங்கா போயிருக்கலாம். அரசியல் வந்து ஒண்ணுமே இல்ல நிக்கிறப்போ. மக்களுக்கு நல்லது பண்ணணும், பேசணும். பேசுறது நம்ம எப்படி பேசுறோம் போல்டா. ஆமா, அந்த மாதிரி பேசணும். இப்ப பேச தெரிஞ்ச எல்லாரும் அரசியல் வரலாம். கண்டிப்பா. எங்க போய் பேசணும்? சட்டமன்றத்திலயா, ஸ்டேஜ்லயா, பிரஸ் கிட்டயா? நீ பப்ளிக்ல பேசி சட்டமன்றத்துக்கு போலாம். பப்ளிக்ல பேசத்தான் இருக்குது. பிரஸ் பாக்காம தானே இன்னைக்கு ஒருத்தர் சிஎம் இருக்காரு. யாரு? விஜய் அண்ணா. அவருதான் சொன்னாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கட்சிது. அதாவது இது எதிர்பாராதது எதிர்பாருங்கள். பிக் பாஸ் மாரி. பிக் பாஸ் புது ஆள் ஒரு ஆள் எடுக்க. அரசியல் வந்து உண்மையாலுமே அரசியலோடைய இதெல்லாம் வந்து விஜய்க்கு இல்ல. அடிப்பு நாள் தான் எல்லாமே. அதுல இருந்து கரெக்ட் பண்ணிதான் இதுல வந்துடுறாங்க. தற்கூரி எல்லாம் இல்லன்னு திருச்சியில போய் பேசினாருண்ணா. ஐயா, எனக்காக மக்களுக்காக நானே அப்படின்னு சொல்லி பேசுறத போய் மக்களுக்காக தான் நான் ஜெயலலிதா சொல்லிட்டு போனாங்க. இப்ப இவரு யாருக்காக பண்ண போறா தெரியல.
இது வரைக்கும் தெரியல. தெரியல. 1 மாசம் ஆச்சு. இன்னும் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம் யாருக்காக இருக்காங்க. யாருக்காக இருக்காங்க. சரிண்ணா. மக்களுக்கு என்ன நடக்குதுன்றத பாப்போம். ஓகேண்ணா. அதுவும் இலவச பேர் வந்து எங்க வேணா லேடிஸுங்க போலாம், ஜென்ஸுங்க போலாம், என் குடும்பம் மாரி அப்படின்னாரு. என்ன பண்ண போறா தெரியல. சரி, திருச்சியில பேசுனது பாத்தீங்களா, அவருக்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்களேன். திருச்சியில பேசுந்தா மக்களுக்கு இப்போ கோரிக்கை எடுத்துக்கிறேன், இது செய்யணும் அது செய்யணும். இது வரைக்கும் ஒன்னும் எதுவும் செய்யல. செஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். செஞ்சதுக்கு அப்புறம் தெரியுங்க. வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியோட சேர்ந்து இருந்தாங்க. ஆமா. நல்லா ஒரு மூவிங் நல்லா இருந்தது. இப்போ அவர் தனித்து இருக்கும் போது தமிழ்நாட்டுல வந்து தனி ஒரு கட்சிக்கிறது நல்ல ஒரு இதுதான். அவருடைய செயல், அவருடைய ஸ்பீச் எல்லாமே ரொம்ப அருமையானது. எந்த மாதிரி கொள்கைகளை அவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வச்சிருப்பாரு. என்ன மாதிரி இருக்கும்? என்ன மாதிரினாக்கா இப்ப விஜய் எப்படி ஒரு தூய்மையான ஒரு இது வந்து கட்சியை கூட போய் சேர்ந்துருக்கலாமே. சேரலாம். ஆனா இருந்தாலும் அவர் அந்த நேரம் பாரதிய ஜனதால இருக்கும் போது அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வந்துட்டாரு. இனிமேலுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க அவங்க. ஆரம்பிக்க போறாரா, விஜய் கூட போறாரா? அது சொல்ல முடியாது. ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட போனாலும் போகலாம், இல்லன்னா தனியா வந்து தனித்து நின்றாலும் செயல்பட்டாலும் பண்ணலாம். தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்றது உறுதியா சொல்லிட்டாரு. கட்சிக்கு என்ன பேர் வைப்பாரு? கட்சிக்கு என்ன பேர் வைப்பாருனாக்கா அவரு ஆலோசனை பண்ணி தான் ஆலோசனை இருப்பாங்க. சின்னம் என்னவா இருக்கும்? சாட்டையா இருக்குமோ? புரியல. சின்னம் என்ன சின்னமா வச்சிருப்பாங்க? சின்னம் கூட சொல்ல முடியாது. சாட்டையா இருக்கலாமோ? சாட்டை வைக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி சாட்டை எடுத்துலாம் அடிச்சிருக்காரு. ஆனா இருந்தாலும் அந்த சொல்லுக்கு சாட்டைன்னு வச்சோம்னாக்கா ஒரு பேரு அந்த அளவுக்கு இருக்காது. சின்ன மாற்றங்கள் வரும். ஏன் இப்ப மாற்றம் நடந்திருக்க அந்த மாற்றம் வேண்டாமா? இப்ப இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் மத்தியில வந்து அவங்களுடைய ஆலோசனையும் வந்து கேட்டுதான் செய்வாரு எப்பவுமே. அப்ப ஆளாளு கட்சி ஆரம்பிச்சு நீங்களும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் முடியும். அதாவது என்னன்னா கட்சி வந்து ஒரு அரசியல் தான் இருந்தாலும் வருமானத்தை வந்து பாக்குறாங்க. அப்ப கட்சி ஆரம்பிச்சா வருமானத்தை இப்ப வந்து ஒரு கட்சி வந்து இப்ப விஜய் இருக்கிறாரு. விஜய் கூட ஒரு சீட் வந்து வேணும் அப்படின்னா இப்ப வந்து விஜய் 108 சீட்டு வாங்கியிருக்கிறாரு. பற்றாக்குறை 118 119 வரும்போது அவருக்கு தனி ஒரு மெஜாரிட்டி. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுயேட்சை கட்சி 1-2 வரும்போது ஒரு அமௌண்ட் பேசி அவங்க வந்து கண்டிப்பா அமௌண்ட் இல்லாத இவங்க செலவு பண்ண பணம் எடுக்கணும், எப்படி எடுப்பாங்க? இதுதான் உண்மை. அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு தான் வேற கூட்டணில இருந்தெல்லாம் போயிருக்காங்களே. அதான் வேற ஒரு வேற. ஆனா விஜய் வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு இது வந்து செய்யல. ஒரு பணம் கொடுத்தோம் ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன அப்படின்னா அவருக்கு காசு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல அந்த தாவேக கட்சி அலுவலகத்துல இருந்தே பேசுறாங்க. அப்படி தெரியல, அது தெரியல. ஆனா இது வரைக்கும் விஜயினுடைய இதுக்கு வந்து தப்பு செய்தது கிடையாது. ஆனா இனியும் தப்பு செய்ய மாட்டாருக்கிறது ஒரு நிச்சயம். சரி, இவர் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல விதமா போயிருக்குது. இப்ப வந்து ஒரு 15-20 நாள் தான் இருக்குது. மீண்டும் அவருடைய ஆட்சி வந்து நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஆட்சியும் நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதும் மக்களும் ஆர்வமா வந்து அதை வந்து ஏற்றுக்காங்க. மக்கள்லாம் கரண்ட் போகுது சொன்னது எதுவும் செய்யல, கரண்ட் அதிகமா போகுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, கண்டிப்பா கரண்ட் போகுதுனாக்கா இப்பதானே வந்திருக்காரு. எதிர்கட்சி வந்து எப்படி செயல்பட்டாங்களோ எது பண்ணாங்களோ இப்பதான் ஆராய்ந்து எது அதை கரெக்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு. அப்படி என்ன பண்ணிட்டாங்க, எதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கட்சியும் வந்து நல்லாதான் பண்ணிருக்காங்க, நல்லா செய்திருக்காங்க. இப்ப இவரு வந்து மக்கள் அந்த ஆளா அப்படியே வீசி அடிச்சிருச்சு. ஜெயிச்சிட்டாரு. அப்ப அவர் கவர்ச்சிலாம் இல்லைங்க. கவர்ச்சினா என்ன, நல்லா என் வாயில வந்துருலாம் சொல்றாரு ஒரு முதல்வர். புரியல. இப்போ கவர்ச்சினாலாம் ஜெயிக்கல, மக்கள் அறிவாரம் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுடைய சொல்லும் செயலும் உண்மையான செயல், உண்மையான சொல்லு. அதனால மக்கள் வந்து அதை விரும்புறாங்க. அதனால மக்களுடைய விஜய் வந்தா நல்ல ஒரு பெண்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை கேஸ் இது வரைக்கும் பதிவான 25 நாள் இருக்குல்ல. 39 பாலியல் வன்கொடுமை கேஸ் மட்டுமே பதிவாயிருக்காங்க இது வரைக்கும். ஆமா, இது வந்து ஒரு பாதுகாப்பு தரலையாப்ப. அதாவது இப்ப வந்து ஒரு 15-20 நாள் தான் ஆகுது. பாதுகாப்புங்கிறது வந்து திடீர்னு வந்து யாரும் வந்து கொடுக்க முடியாது, திடீர்னு வராது. இருந்தாலும் அத வந்து 1-2 இந்த மாதிரி நடக்கும் போது அதை ஆலோசனை பண்ணி எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, அது என்ன செய்யலாம், செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இனிமேலுக்கு தான் எல்லாமே பண்ணுவார். அது எல்லாத்தையும் பண்றதுக்கு இந்த சிங்கப்படை அப்படின்னு ஒண்ணு
நடைமுறைப்படுத்துறாருல, ஆமா. அதை ஒண்ணும் தொடங்கவே இல்லையே. தொடங்குறதுக்கான விழா விட்டுட்டு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ போறாரு, அவரு மேனேஜரோட ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பா அதாவது இதுவும் தேவை அதுவும் தேவை ஃபங்க்ஷன் தேவை. மேனேஜர் ஏன்னா ஃபங்க்ஷன் தேவை, ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஆனா இதை விட்டுட்டு அதை போயிட்டாரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை. அது வந்து என்ன ஃபங்க்ஷன் அதுக்குண்டான ஆட்கள் வந்து அமைச்சு தான் அது வந்து சில முடிவுகள் அதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க, காலப்போக்குல செஞ்சுக்கலாம். கண்டிப்பா 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 அவர் செய்வாரு. நல்ல ஒரு செய்வாருன்ற தூய்மையான நம்பிக்கை கட்சிக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை மக்களும் வந்து அதை வந்து ஓட்டு வந்து அழிச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா. நல்லதே இது நடக்கும். வந்து நடைமுறையில செயல் சரி இல்ல அப்படின்னா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவர் சரியில்லைன்னா மாத்திருவாங்க மக்கள். கண்டிப்பா கண்டிப்பா மாற்றம் மாத்துறதுக்கு ரெடி. நீங்க ரெடியா மாத்துறதுக்கு? அப்படி வந்து கண்டிப்பா ஒரு தப்புன்னு நடக்கும்போது மாத்துறதுக்கு முயற்சி நிச்சயமா செய்வோம். நாங்களும் மாத்துவோம். அது 1,00,000 பேருக்கு மேல கையெழுத்து போட்டா ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அதாவது மக்கள் வந்து 1,00,000 பேரு கையெழுத்து போட்டா 1,00,000 பேருக்கு கையெழுத்து போட்டா மாத்திரலாங்க. மாத்திரலான்றாங்க. அப்படி எல்லாம் வந்து செயல்முறையில சொல்றாங்க. ஆனா மக்களுடைய ஆதரவு வந்து இருக்கும்போது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் ஆதரவு இருக்குங்க, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. கான்பிடண்டா இருக்கா சொல்லுங்க. கான்பிடண்டா இருக்கிறாரு. ஆனா விஜயினுடைய இது ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்க நல்ல ஒரு செயல்ல இருக்கிறாரு. இன்னும் போக போக அவரு ஹெவியா தான் செய்வார். இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. செய்கை கன்ஃபார்ம். அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாராம். என்ன பேரு வைப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அவர் கட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அவரோட கட்சியை பொறுத்து இப்பதான் நான் இன்னைக்கு அவர் பேட்டி பார்த்தேன். அவன் புது கட்சி எல்லா சமுதாய மக்களுக்காக மதம் சார்ந்து இல்லாம அந்த மாதிரி இல்லாம ஒரு தனியா எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது ஒரு நல்ல முடிவு. ஆனா அவர் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து இன்னும் சரியா நமக்கு தெரியலண்ணா. ஆனா சின்னமா இருக்கும். சின்ன வந்து அவங்க அது ஐடியா இல்ல, அது எப்படி பண்றாங்க என்னங்கிறது தெரியல. ஆனா அவருடைய அண்ணாமலையோட வருகை வந்து வரவேற்கத்தக்கது. பாஜக இருந்து வெளியே வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதா. ஒருவேளை சாட்டை எடுத்து சின்னமா வச்சு பாரு, வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுக்கு முன்னாடி அதை வச்சுதான் பெரிய இதுல ஆமா ஃபேமஸ் ஆனாரு. ஆமா அது வாய்ப்பு இருக்கா அந்த சின்ன வைக்கிறதுக்கு? சின்னங்கிறது வந்து அது ஒரு இதுக்காக எடுத்தது, அது வைரல் ஆயிருச்சு. ஆனா இந்த தடவை அதே சாட்டை தான் வைப்பாருங்கிறது ஒண்ணும் கிடையாது. உறுதி கிடையாது. ஆமா உறுதி கிடையாது. ஆனா அவங்க என்ன சின்ன வைக்கிறாங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு, மக்கள் பணி இன்னும் ஆளுகள் எல்லாம் சேர சொல்லி அவரு தான் இப்ப சொல்லியிருக்காரு. அதான் ஒரு நாள்ல 2,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க. 2,00,000 பேர் பக்கம் சேர்ந்திருக்காங்க. அதான் அவங்களா வந்து நீங்களா வந்து இணைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த நியூஸ் சொல்லியிருந்தாரு. வரட்டும்னா பாக்கலாம் நல்லபடியா. ஆமா சரி, விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்திருக்கல, மாற்றம் தான் நிகழ்ந்துச்சுல, இவர் ஏன் புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்? தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாற்றம் தேவைன்னு சொல்லிதான் அவரு வராரு. அப்ப இது மாற்றமா இல்லையா? கண்டிப்பா மாற்றமே கிடையாதுண்ணா. எப்படி சொல்றீங்க? நான் அதாவது வந்து எல்லா பிரச்சனைகளுமே இப்ப இந்த 20 நாள் 25 நாளைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனா அதுக்காக எல்லாத்துக்குமே தமிழக முதல்வர் அவங்க வந்து அமைதியா இருக்கிறது வந்து ஆபத்தா தெரியுது. ஏன் அவர் அமைதியா இல்லையா? திருச்சியில போய் பேசினாரு. திருச்சியில வந்து 5000 பேத்துக்கு தான் அவங்க டோக்கன் சொல்லி அந்த QR ஸ்கேனர் கொடுத்தாங்க. QR ஸ்கேன் வந்து 5000 பேர் கொடுக்கப்பட்டவங்களே வெளியில இருந்தாங்க. அப்ப வேற பேர் அவங்க உள்ள இருந்தது யாரு? அப்ப ஆளுகள்லாம் இல்ல யாருமே. அப்படிங்கிறப்ப வந்து அந்த 5000, ஏன்னா அவர் வாங்கின சராசரி ஓட்டு பாத்தீங்கன்னா 92,000 ஓட்டு பக்கம் வாங்கியிருக்காரு. ஆனா நன்றி சொல்றது ஒரு 5000 பேத்துக்கு தான் சொல்றேங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. இல்ல அதே அதிகமா கூடிருச்சுனா ஏதாச்சும் ரோட் ஷோ பண்ணலாம்லண்ணே. அவங்க ரோட் ஷோ பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ போனாங்க. கரூர் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு அதே இவங்க அப்ப வந்து ஆளுங்கட்சி வேற இல்ல, இப்ப இவங்க கட்சி தானே. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வழிமுறைகளை நடைபெறுத்தி ஆனா எல்லா மக்களுக்குமான இதை அவங்க செஞ்சிருக்கலாம்ல. மீடியா கூட உள்ள சேர்க்கலையா? ஆமா யாரையுமே உள்ள விடலையா அவங்க. யாரு மீடியா போல, யாருமே போல. ஆனா அவங்களுக்கு உள்ள இருந்த வெளியே இருக்க அதே கட்சியுடைய தொண்டர்கள் அவங்களே வந்து இன்னும் நாங்களே QR கோடு இங்க வச்சிருக்கோம், ஆனா நாங்களே உள்ள போல வெளியேதான் இருக்கோங்கிறத நம்ம எத்தனையோ தொலைக்காட்சியில பாக்குறோம், பிரச்சனைகளை பாக்குறோம். எல்லாமே அவங்களே பேட்டி நேரடியா கொடுக்குறாங்க. அதனால வந்து மாற்றத்துக்கான ஒரு அரசியலா கூட அவரு வரலாம். அண்ணாமலை வர்றதுக்கு வந்து 717 கடைகளை மூடி இருக்காரு, மதுபான கடைகளை. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தெரியலண்ணா. நீங்க எங்க ஏரியால திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா, நாங்க திண்டுக்கல்ல இருந்து வரோம். திண்டுக்கல்ல ஒரு கடை எடுக்கிறாங்கன்றாங்க, ஆனா அந்த கடை அதே இடத்துலதான் இருக்கு, அப்படியேதான் செயல்படுது. ஆனா அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒன்னும் கடை எடுத்தாங்கன்னா இந்த மெயின்ல எடுத்து சந்துக்குள்ள வைப்பாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது எடுக்கட்டும் தான், இன்னும் எதுவுமே எடுக்கல. கடை எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க கடை எடுத்தாச்சுன்னு. பார்த்தா கடை எதுவுமே எடுக்கல. அந்தந்த கடை அந்தந்த இடத்துல அப்படியேதான் செயல்படுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அரைச்ச நேரத்துல போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு கடை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ரீல்ஸ் தானா? அதுவும் ரீல்ஸா தான் இருக்கு. ஆட்சியே ரீல்ஸா தானே தெரியுது. பின்னாடி இருந்து குரல் வருது, சும்மாவே பேசுவோம் மைக்க.
அதனால வந்து மாற்றத்துக்கான அரசியலுக்காக அண்ணாமலை வராரு. அவரோட கொள்கை கோட்பாடு என்ன அப்படிங்கறத பார்த்து மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பாங்கண்ணே. கொள்கை கோட்பாடு பார்த்து ஆமா, கொள்கை கோட்பாடு தானே ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கட்சியில சேர்றோம் அப்படின்னா ஒரு கொள்கை இருக்கணும். என்ன கொள்கை அவர் வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க, ஒரு சஜஷன் கொடுங்க. அதாவது கொள்கைங்கிறது வந்து என்ன, எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியா இருக்கணும், மதச்சார்பற்ற அரசியல் கட்சியா இருக்கணும். எந்த ஒரு சாயமும் பூசாம பொதுமக்களுக்காக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளரா வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா தமிழக மக்கள் ஆதரவு அளிப்பாங்க. ஏன்னா இப்ப புதிய ஒரு மாற்றத்துக்காக மக்கள் ஆதரவு அளிச்சாங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அவருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருடைய நடைமுறையில தான் இருக்கு. ஆனா நடைமுறை விஜய் வந்தாங்க அப்படின்னா 108 இடத்துல ஜெயிச்சாங்கன்னா மக்களுடைய ஆதரவுல தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் 20 நாள்லயே அப்படியே பேக் ஃபுட் ஆயிட்டு தான் இருக்கு. மக்களை பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டீங்க? நான் திராவிட முன்னேற்ற கழகம்.